ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ட்ராயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எதுன்னு பார்த்தா கலர்ஸை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த கலரை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த கலரோட எதை மிங்கிள் பண்ணக்குள்ள கிடைக்கிற கலர்ஸோட நேம்ஸ் என்ன, பேசிக் கலர்ஸ்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து நிறையா கலர்ஸ் இருக்கணுன்ட்டு இல்லை, பேசிக்காக ஒரு 5 கலர் நம்ம கைவசம் இருந்தாலே போதும். அடுத்தடுத்த கலரை நம்ம உருவாக்கிக்கலாம். அப்படி இருக்க கலர்ஸ்லாம் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் பேசிக் கலர்ஸ்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெட், ப்ளூ, எல்லோ, ஒயிட் அண்ட் பிளாக். இதெல்லாம் வந்து பேசிக் கலர். இதெல்லாம் இருந்தாலே போதும், அடுத்தடுத்த கலர்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ். ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர்ஸ். இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸை வந்து உருவாக்க முடியும். ப்ரைமரி கலர்ஸில் என்னென்ன வரும், செகண்டரி கலர்ஸில் என்னென்ன வரும்னு அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரைமரி கலர்ஸ். இப்போ ப்ரைமரி கலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ, ரெட், ப்ளூ, இதுதான் ப்ரைமரி கலர்ஸ் சொல்லுவாங்க. முதன்மை கலர்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த கலர்ஸை ஒன்றோட ஒன்று சேர்க்கக்குள்ளே நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா வந்து செகண்டரி கலர்ஸ் கிடைக்கும். அந்த கலர்ஸை வச்சு டெர்ஷரி கலர்ஸ் இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த கலர்ஸை வந்து உருவாக்கிட்டு போயிட்டுருப்போம். இப்போ வந்து எல்லோ ரெட்டை கலக்கக்குள்ளே என்ன வரும், ப்ளூ அண்ட் ரெட்டில் கலக்க வரும்ன்றது தான் அடுத்தது செகண்டரி கலர் சார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து செகண்டரி கலர்ஸ் அந்த சார்ட்டு. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட்டையும் எல்லோவையும் சேர்க்கக்குள்ளே என்ன கிடைக்கிதுன்னா ஆரஞ்சு, ரெட்டையும் ப்ளூவையும் சேர்க்கக்குள்ளே என்ன கிடைக்கிதுன்னா பர்பிள், அதை வந்து வயலட்னு கூட சொல்லலாம். இப்போ ப்ளூவும் எல்லோவும் சேர்க்கக்குள்ளே கிடைக்கிறது தான் நமக்கு வந்து க்ரீன் கலர். இப்போ வந்து ப்ரைமரி கலர்ஸை ஒன்றோட ஒன்று நம்ம சேர்க்குறோம், அது மூலிமா நம்ம கிடைக்கிறது என்னன்னு சொல்கிறோம், செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த கலர் வீலையே வார்ம் கலர்ஸ், கூல் கலர்ஸ்ன்னு பிரிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு கலருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்கிறதா வார்ம் கலர் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும், இந்த சைடு திருப்பிக்கிங்க கொஞ்சம். இதில் வந்து வார்ம் கலர், கூல் கலரையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இதை ஏன் வார்ம் கலர், கூல் கலர், கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து ஒரு வார்மிங்கான ஃபீல், அது வந்து கூல், அதாவது நார்மலான ஒரு நம்ம ஒரு கோவமாக இருந்தாலுமே அந்த நம்மளை கூல் பண்ணுற மாதிரி ஒரு கலர்ஸ் அதெல்லாம். இது ஃபயருக்காக யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இந்த இருக்க கலர் எல்லாமே ஃபயருக்காக, வார்ம் ஃபீலுக்கு, ஹாட் ஃபீலுக்கு. இதை வந்து கலர் டெம்பரேச்சர்னு கூட நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கலர் சார்ட்டில் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைனுக்காக நிறையா வெரைட்டி இப்போ ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அடிஷ்னலாக இப்போ நான் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது வந்து ஷேடிங்க்காக யூஸ் பண்ணுற கலர்ஸ். இது வந்து கலர் வந்து டல்லாக தான் இருக்கும், பேக்ரவுண்டுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த கலர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு லைட் கலரில் பிளாக் ஆட் பண்ண அது என்ன ஆகும்னா டார்க் ஆகிட்டு போகும். அதுவே ஒரு லைட் கலரில் ஒயிட் ஆட் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து பிரைட் ஆகிட்டு போகும். அடுத்தது வந்து ஒயிட் ஆட் பண்ணக்குள்ளே என்ன கிடைக்கும், இதை வந்து ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் ஆட் பண்ண அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டார்க் ஆகிட்டு போகுது. இதுதான் டார்க் கலர், ஒயிட் கலர்னு எப்படி நம்ம பிரிக்கணும்னா, ஒயிட் ஆட் பண்ணால் அது என்ன ஆகும்னா கலர் வந்து லைட் ஆகிட்டு போகும். அதுவே வந்து பிளாக் ஆட் பண்ணோம்னா அது என்ன ஆகும், டார்க் ஆகிட்டு போகும். இதுதான் கலர் வீல். இதில் வந்து ப்ரைமரி கலர், செகண்டரி கலர், டெர்ஷரி கலர், வார்ம் கலர், கூல் கலர் எல்லாமே இருக்குது. இதை கைடாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கலர் இன்னுமே வந்து நிறையா கலர்ஸை வந்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு கலரையும் மிங்கிள் பண்ணக்குள்ளே அதோட ரேஷியோவை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். ஒயிட்டை கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது, பிளாக்கை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறது, எல்லோ கொஞ்சம் மாற்றி நீங்கள் கொடுக்கக்குள்ளன்னு ஆகும்னா அடுத்தடுத்து உங்களுக்கு புது கலர் வந்து க்ரியேட் ஆகும். பண்ணவே உங்கள் ட்ராயிங்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.